வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்க போறோம். ஆனா இது சாதாரண கதை இல்ல. கேக்குறதுக்கே அட இது நிஜமா இருக்குமான்னு தோண வைக்கிற ஒரு தெய்வீக கதை. பூமிக்கு கீழே நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜா நிலத்தை உழுதுட்டு இருக்காரு. அப்போ பூமிக்கு அடியில இருந்து ஒரு தாமரைப்பூ வெளியே வருது. அதுக்குள்ள ஒரு குழந்தை. என்னது, இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குன்னு தோணுதா? ஆனா இது கற்பனை இல்லைங்க, இது ஒரு தெய்வீக வரலாறு. ஆமாங்க, இந்த அற்புத நிகழ்வு தான் நம்ம திருவேங்கடவனுடைய பிரியமான பத்மாவதி தேவியோட அவதார கதை. உண்மையை சொன்னா இந்த கதையில வர்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மள மெய்சிலிர்க்க வைக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கதையோட தொடக்கமே ஒரு பெரிய மிராக்கிள் தான். பூமிக்கு அடியில அப்படி என்னதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு? வாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, எந்த ஒரு அற்புதத்துக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு ராஜாவோட ஏக்கமான ஒரு தேடல் இருந்திருக்கு. யார் அந்த ராஜா? எதுக்காக அப்படி ஒரு தேடல்? வாங்க பார்க்கலாம். அந்த ராஜாவோட பேரு ஆகாசராஜன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்டாலும் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அது என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த ஒரு கவலை தான் இந்த கதைக்கே ஒரு தொடக்கப்புள்ளியா அமையுது. இந்த குறையை எப்படியாவது போக்கணும்னு ஆகாசராஜன் ஒரு புனிதமான யாகம் செய்ய முடிவு பண்றாரு. அந்த யாகத்தோட பேரு தான் புத்திரகாமேஷ்டி யாகம். குழந்தை வரம் வேண்டி செய்யப்படுற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு இது. இப்ப பாருங்க இந்த விஷயங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. முதல்ல ராஜாவுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிற ஆசை. ரெண்டாவது அதுக்காக யாகம் செய்யணும்னு ஒரு முடிவு. மூணாவது அந்த யாகத்துக்காக நிலத்தை உழுறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் அந்த பெரிய அற்புதத்தை நோக்கி கூட்டிட்டு போகுது. ராஜாவோட தேடல், யாகத்துக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்து கதையை ஒரு கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு கொண்டு போகுது. அவரு தன்னோட தங்க கலப்பையால நிலத்தை உழுத அந்த நிமிஷத்துல என்ன நடந்துச்சு? அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை எப்படி பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு? அப்படி யாகத்துக்காக நிலத்தை உழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு கலப்பை நின்னு போச்சு. முன்னாடி போகவே முடியல. ஏதோ ஒரு ரொம்ப கடினமான பொருள் மேல அது இடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பவே ராஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இங்க ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயம் இருக்குன்னு. அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ராஜாவே அந்த இடத்த ஆழமா தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் ஒரு வித பதட்டம், ரெண்டும் கலந்தே இருந்துச்சு. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! பூமிக்கு அடியில ஒரு முழு தாமரை குளமே இருந்திருக்கு, அதுவும் இயற்கையான ஒரு நீரூற்றோட. யோசிச்சு பாருங்க, ஒரு வறண்ட நிலத்துக்கு கீழே ஒரு சின்ன நீரூற்று இருந்தாலே அது பெரிய விஷயம். இங்க ஒரு குளமே இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அந்த குளத்தோட நடுவுல ராஜா பார்த்த அந்த காட்சி அவர் அப்படியே மெய்ச்சிலிருக்க வச்சிடுச்சு. பல கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளியோட ஒரு அழகான பெண் குழந்தை சிரிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தெய்வீக காட்சியை பார்த்த ராஜா அப்படியே பரவசமாகிட்டாரு. அந்த குழந்தை ஏதோ ஒரு சாதாரண பூல இல்லைங்க, 1000 இதழ்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தாமரை, அதாவது சகஸ்ரதல பத்மம்னு சொல்லுவாங்க, அதுலதான் இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த தாமரை தான் அன்னைக்கு ஒரு கருப்பையாவ இருந்து அவளை பாதுகாத்திருக்கு. பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரையில இருந்து வந்ததால அந்த குழந்தைக்கு ராஜா பத்மாவதி அப்படின்னு பேர் வச்சாரு. அன்னைக்கு அப்புறம் அவளை தன்னோட சொந்த மகளாவே ஏத்துக்கிட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. சரி, இந்த கதை வெறும் ஒரு அற்புத நிகழ்வு மட்டும்தானா? இல்ல, இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு ஞானம் ஒளிஞ்சிருக்கு. பூமிக்கு அடியில இருந்து வந்த அந்த மிராக்கிள் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது? வாங்க அந்த ஞானத்தை நாமளும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நாம பேசுறோமே கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு, அந்த நவீன கான்செப்டை விளக்குது. பூமிக்கு கீழே இருக்கிற உயிர் சக்தியை இந்த கதை அப்பவே நமக்கு சுட்டி காட்டியிருக்கு. இதுல இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. எப்படி பூமிக்கு அடியில மறைஞ்சிருக்கிற தண்ணி நம்ம உடம்பு தாகத்தை தீர்க்குதோ, அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கிற பக்திங்கிற அந்த நீரூற்ற நம்ம தோண்டுனா நிச்சயமா அங்க இறைவனோட தரிசனம் கிடைக்கும். சரி, இந்த ஞானம் தத்துவம் எல்லாம் ஓகே. ஆனா இதுல இருந்து நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எடுத்துக்கக்கூடிய லெசன் என்ன? அன்னை பத்மாவதியோட அவதாரம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. இந்த முழு அற்புதத்தோட மையமே அந்த தாமரை தான். யோசிச்சு பாருங்க, தாமரை சேத்துலதான் வளருது, ஆனா அது மேல ஒரு சொட்டு சேர் கூட ஒட்டாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம தூய்மையா பவித்திரமா வாழணும். இதுதான் அன்னை பத்மாவதியோட பிறப்பு நமக்கு காட்டுற வழி. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நமக்கு தேவையான தெய்வீக தரிசனம் எங்கேயோ வெளியில இல்ல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. நாம தான் அதை பக்திங்கிற கலப்பைய வச்சு ஆழமா தோண்டி வெளியே கொண்டு வரணும். ஆக
ஆகாசராஜன் பூமிக்கு கீழே தோண்டி ஒரு தெய்வீக குழந்தைய பார்த்தாரு. நாம நம்ம மனசுக்குள்ள ஆழமா தோண்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? எதை நம்ம பார்ப்போம்? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.